வணக்கம் நேயர்களே, இது ட்ரிபிள் வி லாக். ஸோ இன்னைக்கு காலங்காத்தால் அந்த ஒரு ஒன்று பார்த்தேன், மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அமெரிக்காவோட துப்பாக்கி சூடு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு முறை 2 முறை பார்க்கலாம், பிறந்ததுலேருந்து எத்தனை முறை அந்த கருமத்தை பார்க்கறதுன்னு தெரியலை. ஏன்னா அது அவங்க ஊரில் ஒரு சராசரி ஒரு ஈவெண்ட்டாகவே ஆகிடுச்சு. சூப்பர் இல்லைங்க. அதை நிப்பாட்டுவோம், அது என்னன்னு பார்ப்போம். துப்பாக்கி ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வர்றோம், இல்லை துப்பாக்கி எப்படி குழந்தைங்க கையில் மாட்டுது, அதெல்லாம் கணக்கு இல்லை. என்ன பிரச்சனைனா, அவனுங்க அந்த கன் கல்ச்சருங்கிறது இந்த சில சவுத் ஆஃப் அமெரிக்கா இருக்கும், டெக்சாஸு, மிசிசிப்பி, இந்த பைபாஸ் ரோட்டில் காரெல்லாம் ஒரே ஒரு ஓனா ஒன்று குட்டியாக பக்கம் ஒரு கார் ஒன்று போகும், டொயின் கிட்டார் வச்சுப்பாங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் கல்லும் மலையுமா இருக்கும். கார் போகும்ல அந்த ஏரியா. கவுபாய்ங்களாம் இருந்தாங்களே, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஸ்லேவாக வச்சுருந்தாங்களே, ஆப்ரஹாம் லிங்கன் சண்டை போட்டு சிவில் வார் போட்டு காப்பாற்றி கொடுத்தாரு அந்த கேங். ரெட் ஹெட்ஸ், ரைட் விங்கு, ட்ரம்ப்பெல்லாம் அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. அந்த கேங்கு கான்ஃபரேட் ஃப்ளாகெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அமெரிக்கா வெள்ளைக்காரங்களுக்கு தான் சொல்லுவானுங்க அவனுங்க. அந்த கும்பலுக்கெலாம் கன் கல்ச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். துப்பாக்கி ஓன் பண்ணுறதுங்கிறது அவங்க ப்ரைடு, பெருமை, தேவை, எசென்ஷியல் மாதிரி. பவுலிங் ஃபார் கொலம்பின் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கும், மைக்கேல் மூர் எடுத்திருப்பார். 9/11 பற்றி அவர் தான் டாக்குமெண்ட்ரி எடுத்தார். புஷ்ஷுக்கும் அமெரிக்காவுக்கும் கான்ஸ்பிரசி எதாவது இருக்கான்னு சொல்லி நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட்ரி பாருங்கள். அவரோட அந்த கன் கல்ச்சர் பற்றி, ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் பற்றி, பவுலிங் ஃபார் கொலம்பின்னு. அதில் இந்த கன் கல்ச்சர் ஜனங்க எப்படி அமெரிக்காவில் வாங்க வைக்கிறானுங்க, அது எப்படி இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குதுங்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. என்னென்னா, உங்களை ஒன்று அச்சுறுத்துது, உங்களை நேரமும் ஒரு ஆபத்து காத்திருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் அண்டை வீட்டுக்காரன், பக்கத்து மதத்துக்காரன், பக்கத்து நாட்டுக்காரன், கருப்பின மக்கள்லாம் வெள்ளைக்காரங்களை தாக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆம்பளையோட கடமை. ஒரு துப்பாக்கி வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ப்ராப்பர் ப்ராபகண்டா. அப்படி சொல்லி தான் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க ஜெயிக்க வருவானுங்க. வால் கட்டுறோம், மெக்சிகன் இமிகிரண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுறோம், வெள்ளைக்காரங்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி தரோம், மாகா எல்லாம் அப்படி தான் வரும். அது எப்படி அது படத்தில், ஆடில், டிவி ஷோஸில் எப்படி இது ப்ரொமோட் ஆகுது, எப்படி இதை நியாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ரியில் இருக்கும். இந்த ஃபாரின் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போலீஸ்கார் ஒரு காரை சேஸ் பண்ணுறத டாப் ஆங்கிள் எடுத்துருப்பாங்க. போலீஸ்காரன் அப்படியே பாடி கேம் மாட்டிட்டு போலீஸ்காரன் ஓடி பிளாக்கு கீழே தள்ளி கழுத்து மேலே காலை வச்சு அரெஸ்ட் பண்ணுறலாம் பார்த்துருப்பீங்க. ஏது இவங்களுக்கு கேமரா, ஏன் கஷ்டப்பட்டு டாப் ஆங்கிள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கலாம். ஒரு ஹெலிகாப்டர் கேமரா டீமோட சுற்றிக்கிட்டே இருக்கும் போலீஸ் டீம்லேருந்து காரை சேஸ் பண்ணுறதுக்கெலாம். காரை விட இது அதிக செலவாச்செல்லாம் யோசிப்பேன். என்னென்னா, அதுக்கு ஒரு டிவியே வச்சுருப்பாங்க, போலீஸ் டிவி. 24 hours அந்த கார் சேசிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜனங்களை அரெஸ்ட் பண்ணுறது, கார் சேசிங்கு, பிடிச்சவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதுன்னு காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஜனங்களுக்கு இந்த ஊரே ஒரு க்ரைமாக இருக்கிற ஒரு ஊர், அச்சுறுத்தல் இருக்கிற ஊருங்கிற பேனிக் ஒன்று அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா. அது மூலமாக பயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா, போய் துப்பாக்கி வாங்கிக்கோங்க அப்படின்னு விளம்பரம் வரும். இது ஒரு கடமையாக செய்கிறானுங்க. இப்படி போகும்போது இந்த கல்ச்சர் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. உன் ஊர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உன்னை நம்ப வச்சுக்கிட்டே இருந்தால் நீ பாதுகாப்புக்காக ஒரு வேலையை செய்வேன். அது துப்பாக்கிகள் வீட்டில் வாங்கிறது பழக்கமாகிடுச்சு, பசங்க ஹேண்டில் பண்ணுறது நார்மலாக ஆகிடுச்சு. அதை பேக்கில் போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போயிரு. இவனுங்க இதை நிப்பாட்டாமல், இந்த புழங்கிறத நிப்பாட்டாமல், ஸ்கூலில் இந்த மாதிரி பசங்களுக்கு சைக்கோ தெரப்பி தர்றது, கிளாஸில் சிலபஸை மாற்றுறது, ஸ்கூலுக்கு கேட்டு கட்டுறது, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போடுறதுன்னு ஸ்கூலை நோட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்கூலில் பசங்களை புள்ளி பண்ணக்கூடாது, ஆன்டி புல்லிங், ஆன்டி ஹராஸ்மெண்ட்டு, டீச்சருங்க ஒழுங்காக இருக்கணும். என்னன்னா, நம்ம ஊர்லலாம் பசங்களெல்லாம் அப்யூஸ், ஹராஸ்ன்னு அடி வெளுத்து கை காலை உடப்பாங்க. எல்லாம் அப்படி தான் படித்து தான் வந்தோம். நாங்களாம் வாங்கின அடிக்கெல்லாம் என்றைக்கோ நான் எல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். நான் இப்போ நம்மளாம் படித்த அடுத்த வேலையை பார்த்துட்டு போலையா நம்ம. இவனுங்க பெரியவனுங்க மாதிரி. இவனுங்க துப்பாக்கி எப்படி பையன் கை கொஞ்சம்னு கேட்க மாட்டான், ஸ்கூலை எப்படி ஒழுங்காக நடத்துறதுன்னு கேட்பானுங்க. அந்த வயசில் அதுங்க புள்ளியெல்லாம் பண்ணி புள்ளி ஆகி, என்னோட க்ளோஸ் பண்ணலாம் பெரிய புள்ளியை நல்லா போட்டு அடிச்சிருக்கான், வெளுத்துருக்கான். இப்போலாம் எப்போயாவது கூப்பிட்டு பேசுவான், சாரி மாப்பிள்ள சின்ன வயசில் பண்ணிட்டேன், நானும் அடி வாங்குகிற கேஸு. இதெல்லாம் ரொம்ப நார்மல், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், போயிடணும். அதை விட்டுட்டு இவனுங்க படத்தில் கடைசியில் ஒரு ஸ்கூல் ஷூட்டிங் நடக்கும், அந்த இது வைப்பாங்க, அந்த ப்ரொசஷன், அந்த ஒரு அந்த இறுதி அஞ்சலி மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கேஷுவலாக இருப்பான். ப்ரெஸ்ஸு, போலீஸ்காரங்களாம் மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட்டு மாதிரி பற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பேசிக்கான ஒரு தப்பு ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, அதை நிவர்த்தி பண்ணாமல் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களுக்கு அந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வீடியோ கேமால் வயலன்ஸ் வருது, ஆக்ஷன் படத்தால் வயலன்ஸ் வருதுன்னு ஒரு மித்து இருக்குது. உண்மையானு சொல்லிட்டு என்ன பண்ணுவாப்பிலான்னா, கனடாவுக்கு போவார்.
கனடாலையும் வந்து அமெரிக்காவில் வாங்குற மாதிரி வீடியோ கேம்ஸ் அங்கேயும் வாங்குறாங்க. அமெரிக்காவில் பார்க்குற மாதிரி ஹாலிவுட் படங்கள், ஆக்ஷன் படம் அவனும் கன்சியூம் பண்ணுறான். ஆனால் கனடாவில் நீங்கள் கதவை தட்டிட்டு ஹால் வரைக்கும் உள்ளே போய் நிற்கலான்னு ஒரு பண்ணி காட்டுவார். ஹால் வரைக்கும் போவார். போகும்போது ரூம்லேருந்து யாருங்க நீங்கள் என்ன வேணும்னு கூலாக கேட்பாங்க. அவர் சொல்கிறார், இதே நான் அமெரிக்காவில் கேட்டை கூட நான் தொட முடியாது, நான் சுற்றுவாங்க டெக்ஸாஸ் மிசிசிப்பி மாதிரி ஊரில். ஸோ இது வந்து ஜனங்களோட பேனிக்கும் பயமும் ஒரு மெயின் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். டைம் இருந்தால் டாக்குமெண்ட்ரி வந்து பாருங்கள். அப்புறம் இது மதர்ஸ் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. ஜிம் ஜார்முஷ் மூவியில் ட்ரெய்லராக இருக்குது. அவர் ஃபேவரட் அவர் ஜிம் ஜார்முஷ். எனக்கு அவரோட காஃபிஸ் அண்ட் சிகரெட்ஸ்னு ஒரு படம் வரும். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். நிறைய படம் இருக்கும். மன்ஹட்டன் நிறைய பேர்லாம் மறந்து போச்சு. அவரோட டாம் வெயிட்ஸ்னு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அவர் நடிச்சிருக்கார் போல். ட்ரெய்லர் போய் பார்க்கணும். அப்புறம் இன்றைக்கி பாம்பன் ட்ரெய்லர் வந்துச்சு அர்ஜுன் தாஸோடது. காளி வெங்கட் இறந்து போயிடுறாரு, அவரோட உடம்புல இருந்து குசு வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அது ஊரில் எப்படி 2 பிரச்சனையும் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரு. டீசரும் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. அது ஒன்று. அப்புறம் இது டியூடு சாங் வந்திருக்கு. சாயா பேங்கரோட டெபியூ சாங் அலையே அலையே, அது கேளுங்க, நல்லா இருந்துச்சு. அது ஒரு வேறு என்ன இன்றைக்கி என்ன மெட்டாமங்கி பண்ணேன், ஒரு வீடியோ ஜெயோட உட்காந்து பண்ணேன். டினோமிக்கி வந்தாங்க, பேசுகிறேன், வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, எல்லாம் போகுது. நாளைக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வேறு சேனல்கார், அவர் கூட ஒரு கேமியோ ஒன்று அவங்க சேனலுக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய அடுத்தடுத்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். சீக்கிரம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, பாருங்கள். ட்ரிபிள் வீலாக். குட் நைட்.